ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரைட், நாங்கள் இன்றைய கிளாஸ்ல கார்போஹைட்ரேட் தொடர்பாக எல்லாம் படிச்சிட்டோம். இன்றைய கிளாஸ் நாங்கள் புரோட்டீன் தொடர்பாக என்ன படிப்போம். ஸோ புரோட்டீன் சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். ரைட், கார்போஹைட்ரேட் தொடர்பாக ஏதாவது சந்தேகம், ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாமா? சரி. ஸோ அப்போ நாங்கள் இன்றைய கிளாஸ்ல புரோட்டீன் சம்பந்தமான விஷயங்களை படிப்போம். ரைட், ஸோ புரோட்டீன் இந்த புரோட்டீன் புரோட்டீன்ங்கிறது எந்த மூலகங்களால் ஆக்கப்பட்டது அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இந்த 4 பிரதான மூலகங்களால இந்த புரதம் ஆக்கப்பட்டது. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இந்த 4 மூலகங்களாலேயும் இந்த புரதம் ஆக்கப்பட்டது. இது தவிர சில வகை புரதங்கள்ல கந்தகம் காணப்படும். ரைட், ஸோ புரதத்தை பொறுத்தவரை புரதம் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன். இந்த 4 மூலகங்களால் புரதமானது. சில புரதங்கள்ல இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இந்த 4 மூலகங்களுக்கு மேலதிகமாக ரைட் சில புரதங்கள்ல கந்தகம் காணப்படலாம். இந்த புரதங்களை பொறுத்தவரையில புரதம் எல்லாம் பல்பகுதியும் நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்ப கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்தவரையில கார்போஹைட்ரேட்டுகள் பொறுத்தவரை கார்போஹைட்ரேட்டுகள்ல ஒரு சக்கரைட், இரு சக்கரைட் ரெண்டுமே பல்பகுதியம் இல்லை. பல்சக்கரைட்டு மட்டும்தான் பல்பகுதியம் அப்படின்னு பார்க்கணும். கார்போஹைட்ரேட்டுகளை பொறுத்தவரையில பல்சக்கரைட்டு மட்டும்தான் பல்பகுதியம் என்று பார்க்கணும். ஆனா புரதங்களை பொறுத்தவரையில அப்படி கிடையாது. புரதத்துல ஒரு குறிப்பிட்ட வகை தான் பல்பகுதியம் அப்படின்னு இல்லை. புரதம் என்றாலே அது பல்பகுதியம் தான். புரதம் எல்லாம் பல்பகுதியம். ரைட், புரதம் எல்லாம் பல்பகுதியம். சோ அப்ப புரதம் எல்லாம் பல்பகுதியம் அப்படின்னா புரதத்தை உருவாக்குற ஒரு பகுதியும் யாரு அப்படின்னா அல்பா அமைனோ அமிலம் என்று சொல்லக்கூடிய அமைனோ அமிலம் தான் பல்பகுதியம். இந்த புரதத்தை உருவாக்குறதுக்கான அடிப்படை அலகு அல்லது ஒரு பகுதியை மூலக்கூறுன்னு சொல்லுவோம். அதாவது அல்பா அமைனோ அமிலங்கள் சேர்ந்துதான், நிறைய அதிக எண்ணிக்கையில சேர்ந்துதான் இந்த புரதம்ங்கிற இந்த சேதன சேர்வு உருவாகுதுங்கிறது ஒண்ணு. இப்ப கார்போஹைட்ரேட்டுகள்ல ஒரு சக்கரைட் பல்பகுதியம் இல்லைன்னு சொன்னோம் இல்லையா? அது மாதிரி பல்சக்கரைட்டுகள் மட்டும்தான் பல்பகுதியம். அந்த பல்சக்கரைட்டுகள்ல மாப்பொருள்ங்கிற பல்பகுதியத்தை உருவாக்குறது குளுக்கோஸ், அல்பா குளுக்கோஸ். செல்லோஸ்ங்கிற பல்பகுதியத்தை உருவாக்குறது பீட்டா குளுக்கோஸ். இனுலின் என்று சொல்லக்கூடிய பல்பகுதியத்தை உருவாக்குறது ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லி அதை சொன்னோம். அது மாதிரி புரதம் எடுத்துக்கொண்டால் புரதம்ங்கிற இந்த பல்பகுதியத்தை உருவாக்குறது யார் என்றால் அல்பா அமினோ அமிலங்கள் இந்த புரதத்தை உருவாக்கும். ரைட், ஸோ அப்ப புரதம் என்றால் புரதம் எல்லாமே பல்வகையம் தான். புரதம் என்றாலே பல்வகையம் தான். புரதம் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் போன்ற மூலகங்களால் ஆனது. மேலதிகமாக கந்தகம் சில புரதங்களில் காணப்படாது. இப்ப புரதம் வந்துட்டு யாரால உருவாக்கப்படுகிறது? அல்பா அமைனோ அமிலம். ரைட், அல்பா அமைனோ அமிலத்தினுடைய பல்பகுதியம் புரதம். அல்பா அமைனோ அமிலம், அல்பா அமைனோ அமிலத்தினுடைய பல்பகுதியம் தான் புரோட்டீன். சரி, இந்த புரோட்டீனை இப்ப அல்பா அமைனோ அமிலத்தால உருவாக்கிச்சு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? இப்ப அல்பா அமைனோ அமிலம், ரைட், அமைனோ அமிலம் என்ன அப்படின்னா ஒரு கார்பன் அணுவுல ஒரு அமைன் கூட்டம், இந்த அமைனோ அமிலம் சொல்றோம். ரைட், ஒரு அமைன் கூட்டம். ஒரு கார்பன் பொறுத்தமல்ல ஒரு கார்பன் அணுவுல ஒரு அமைன் கூட்டம் NH2 கூட்டமும். ரைட், இந்த அமைன் கூட்டம்ங்கிறது ஒரு காரக்கூட்டம். இந்த அமைன் கூட்டம்ங்கிறது NH2ங்கிறது ஒரு காரக்கூட்டம். ரைட், ஒரு கார்பன் அணுவுல ஒரு அமைன் கூட்டமும் அதே கார்பன் அணுவுல ஒரு அமில கூட்டம் CWH என்று சொல்லக்கூடிய ஒரு அமில கூட்டம். இந்த கூட்டத்தை நாங்க கார்பாக்சிலிக் அமில கூட்டம்னு சொல்லுவாங்க. இந்த CWH. அதே கார்பன்ல ஒரு R கூட்டமும், இந்த R கூட்டத்தை சொல்லுவாங்க அல்கைல் கூட்டம். இந்த R கூட்டத்தை சொல்லுவோம் அல்கைல் அல்லது அல்கைல் குரூப்னு சொல்லுவாங்க. அல்கைல் கூட்டம். இது அமைன் கூட்டம். அமைன் இது வந்துட்டு கார்பாக்சிலிக்.
உங்களோட நோட்ஸ் இருந்தால் உங்களோட நோட்ஸை பார்த்து கொடுங்க. கார்பாக்சிலிக் கூட்டம். ரைட். அப்ப இந்த கார்பன் அணுவுல ஒரு R கூட்டம், ஒரு அமைன் கூட்டம், அதே போல ஒரு கார்பாக்சிலிக் அமில கூட்டம் இருக்கும். கார்பன் 4 பிணைப்பு ஏற்படுத்திடும். 1, 2, 3 4வது பிணைப்பு வந்து ஐதரசன் இணை. ரைட். ஓகே. ஒரு கார்பன் அணுவை பொறுத்தமல்ல, ஒரு கார்பன் அணுவுல 4 வித்தியாசமான ஆட்கள் இணைஞ்சிருக்காங்க. அதுல ஒரு அமைன் கூட்டம், இது கார கூட்டம், இது வந்து அமில கூட்டம், கார்பாக்சிலிக் அமில கூட்டம். ஒரு அமைன் கூட்டமும் அமிலமும் அமில கூட்டம் இருக்கிறதால சொல்லும் போது அமைனோ அமிலம் சொல்றோம். சோ அமைனோ அமிலம் என்று சொல்றோம். ஒரு அமைன் கூட்டம், கார கூட்டம், ஒரு அமில கூட்டம். ரைட். சோ அமில கூட்டமும் கார கூட்டமும் இதில் இருக்கிறதால இவர் நாங்க அமைனோ அமிலம் அப்படின்னு பாவிச்சாங்க. அமைனோ அமிலங்கள் பொதுவாக நடுநிலையானவை. அமிலம் என்று சொன்னாலும் பேரளவுல அமைனோ அமிலங்கள்ல பெரும்பாலானவை என்னண்டா நடுநிலையானவை. அமிலமோ காரமோ கிடையாது. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இயற்கையில கிட்டத்தட்ட 20 அமினோ அமிலங்கள் இருக்கு. 20 அமினோ அமிலங்கள். இது மாதிரி வித்தியாசமான அமினோ அமிலங்கள் 20 இருக்கு. 20 எப்படி 20 வகையில வருதுண்டா, இது ரெண்டும் மாற மாட்டாது. இந்த அமைன் கூட்டமும் கார்பாக்சிலிக் அமில கூட்டமும் இந்த அமினோ அமிலத்துல இருக்கு. ஐதரசனும் இருந்து கொண்டே இருக்கு. இந்த 3லயே மாற்றம் இருக்காது. ஆனால் இந்த R கூட்டம் இருக்காரு இல்லையா, இந்த R கூட்டம் மாற 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 அமினோ அமிலம் வேறுபட்ட அமினோ அமிலமாக இருக்கு. 20 வகையான அமினோ அமிலங்கள் இயற்கையில காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. R கூட்டம் மாற 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 அமினோ அமிலம் மாறும். எப்படி என்று பார்க்கணும். இந்த R கூட்டத்துல இந்த R இருக்கிற இடத்துக்கு பதிலாக நீங்க ஆல்ரெடி படிச்சிட்டீங்க, ரிவிஷன் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். பெஸ்ட் டைமா இருக்கிற மாதிரி இருந்தால் நான் ஒன்றும் செய்யல. ஓகே, ரிவிஷன். இந்த கார்பன்ல R இருக்கிற இடத்துல R வந்தது R ஈக்குவல் ஐதரசன், அதாவது Rக்கு பதிலாக இங்க இருக்கிறது ஐதரசனாக இருந்தால், Rக்கு பதிலாக இங்க இருக்கிறால் ஐதரசனாக இருந்தால் இந்த அமைனோ அமிலத்துக்கு பேரு கிளைசின் சொல்லுவாங்க. கிளைசின் சொல்லுவாங்க. இந்த R இருக்கிற இடத்துல Rக்கு பதிலாக மெத்தைல் CH3 இருந்தால், மெத்தைல் இருந்தால் இந்த அமினோ அமிலத்தை அலனின் என்று சொல்லுவோம். இந்த R இருக்கிற இடத்துல வேறொருத்தர் இருப்பாருங்க. இப்படி ஒரு ஆள் இருப்பாருங்க, CH3, இங்க ஒரு H, இங்க ஒரு CH3. அதாவது Rக்கு பதிலாக இப்படி ஒரு ஆள் இருப்பாருங்க. இதை நாங்க சொல்லுவோம் வேலின் வேலைன் சொல்லுவோம் என்று சொல்லக்கூடிய அமினோ அமிலம். சோ அப்ப நம்ம விளங்கணும், ஒரு அமினோ அமிலத்தினுடைய பொதுவான ரசாயன சூத்திரம் அல்லது பொதுவான ரசாயன கட்டமைப்புக்கு நாங்க பாவிக்கும் போது R அப்படின்னு போடுறோம். இந்த R வந்துட்டு என்னவாக இருக்கலாம்னா ஒரு ஐதரசனாக இருக்கலாம், அல்லது R வந்துட்டு ஒரு மெத்தைல், மெத்தைல் 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 CH4 மெத்தேன், ஒரு ஐதரசன் இல்லாம CH3 மெத்தைல் சொல்லுவோம். மெத்தைல் என்றால் அது அலனின் சொல்லுவோம். மெத்தைல் இல்லாம வேறொரு சேர்வு இணையம் என்றால் ஆறுக்கு பதிலா வேறொரு கார்பன் ஐதரசன் அடங்கிய ஒரு ஆளுநை வரண்டு அதை நாங்க வேற 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 பேர் வரும். இப்படி வித்தியாசமான அமினோ அமிலங்கள் இயற்கையில 20 அமினோ அமிலங்கள் இருக்கு. இந்த 20 அமினோ அமிலங்கள், அப்ப அமினோ அமிலங்கள் நிறைய அதிக எண்ணிக்கையில் இணைஞ்சு உருவாகிறது தான் புரதம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 20 அமினோ அமிலம் இயற்கையில் இருக்கு. இந்த 20 அமினோ அமிலங்களும் இந்த 20 அமினோ அமிலங்கள்ல அமினோ அமிலங்கள் நிறைய இணைஞ்சு அதிக எண்ணிக்கையில இணைஞ்சு உருவாகக்கூடிய பல்வகதியம் தான் இந்த புரதம் சொல்லுவோம். இப்ப எது இணையலாம்டா, முதலாவது இப்ப நான் சொன்ன மாதிரி R இருக்கிற இடத்துல ஐதரசன் இருந்தால், R இருக்கிற இடத்துல ஐதரசன் இருந்தா அது கிளைசின் சொல்லக்கூடிய அமினோ அமிலம். அப்ப அமினோ அமிலங்கள் நிறைய சேரலாம். ஒரு கிளைசின், ஒரு கிளைசினோட ஒரு அலனின் சேரலாம், ஒரு அலனினோட ஒரு வேலைன் சேரலாம், ஒரு வேலைனோட வேற ஏதாச்சும் சேரலாம். சிஸ்டைன் சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலம் இருக்கு, பிளஸ் ஒரு மெத்தியோனின் சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலம் இருக்கு. இப்படி 20 அமினோ அமிலங்கள்
வெவ்வேறு இடங்கள்ல மாறி 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 சேர்ந்தா வெவ்வேறு புரதம் பெறும். ரைட். இப்ப ஒரு அமினோ அமிலம், இப்ப அமினோ அமிலம் சொல்ல போல நிறைய 20 அமினோ அமிலம் இருக்கு. இந்த 20 அமினோ அமிலம் என்ன ஒழுங்குல சேருதுன்னு நமக்கு தெரியாது. அது சேர்ற ஒழுங்கை பொறுத்து அதற்கு அந்த புரத வகை மாறும். இப்போ முதலாவது அமினோ அமிலம் மெத்தியோனினா இருக்கிறான். சில புரதங்கள்ல முதலாவதா இருக்கக்கூடிய அமினோ அமிலம் மெத்தியோன் இருக்கும். ரெண்டாவது சேரக்கூடிய கிளைசின், மூணாவது சேரக்கூடிய அலனின், நாலாவது சேரக்கூடிய வேற ஒரு டிரிப்டோபான், அஞ்சாவது சேரக்கூடிய ஹிஸ்டிடின். இப்படி வேற 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 அமினோ அமிலங்கள் வேற வேற ஒழுங்குல சேரும். இது சேர்றதை பொறுத்து இந்த அமினோ அமிலம் சேரக்கூடிய அந்த ஒழுங்கை பொறுத்து புரதம் வித்தியாசப்படும். ரைட். இப்ப நம்ம சொன்னோம் 6 வித்தியாசப்பட அமினோ அமிலம் வித்தியாசப்படும். இந்த அமினோ அமிலங்கள் சேர்ற ஒழுங்கு வித்தியாசப்பட புரதம் வேறுபடும். விளங்கானே? இந்த அமினோ அமிலத்தினுடைய பொதுவான கட்டமைப்பு இது. இதுல 6 வித்தியாசப்பட்டால் அமினோ அமிலம் வித்தியாசப்படும். இந்த அமினோ அமிலம் வித்தியாசமான அமினோ அமிலங்கள் சேரக்கூடிய ஒழுங்கு வித்தியாசப்பட்டால் புரதம் வித்தியாசப்படும். ஒரு புரதத்தை உருவாக்குறதுக்கு முதலாவது மெத்தியோனின்ங்கிற அமினோ அமிலம், ரெண்டாவது டிரிப்டோபான், மூணாவது கிளைசின், நாலாவது இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்லி 20 அமினோ அமிலம் மாறி மாறி ஜாயின் பண்ணலாம். சரி. இன்னொரு அமினோ அமிலத்துக்கு முதலாவது அமினோ அமிலம் வேற ஒரு ஆள் சேரலாம். இன்னொரு புரதத்துக்கு முதலாவது அமினோ அமிலம் வேற ஒரு ஆள் சேரலாம். கிளைசின் சேரலாம். கிளைசின் முதலாவது இருக்கலாம். அப்ப அந்த ஓர்டர் மாற போல இப்ப இப்படிதான் இருக்கு. இப்ப இப்படி வச்சுக்கோங்க. இது மெத்தியோனின் முதலாம் அமினோ அமிலம் மெத்தியோனின். மெத்தியோனினோட கிளைசின் இணையுது, ஜி இணையுது வச்சுக்கோம். ஜியோட வேலின் பி இணையுது, பியோட ஏ அலனின் இணையுது வச்சுக்கோங்க, இணையுது. இது ஒரு புரதம். இப்படி அதிக எண்ணிக்கையான அமினோ அமிலம் இப்படி ஓர்டர்ல சேரும். இது ஒரு புரதம். இந்த 4 இப்படி சேர்ந்தா இது ஓர்டர் மாறி சேர்ந்தால் கிளைசின் முதலாவது, ரெண்டாவது மெத்தியோனின் எம், மூணாவது வேலின், நான்காவது ஏ அலனின். இப்படி சேர்ந்தா இது ஒரு புரதம், இது ஒரு புரதம். நான் 4 அமினோ அமிலத்தை தான் காட்டிக்கேன். இப்படி மாறி மாறி ஓர்டர் சேர்ந்து போக மாட்டோம். நிறைய எண்ணிக்கையில சேரணும் இல்லையா? ஒரு பல்வேதியம் உண்டா அதிக எண்ணிக்கையில சேரணும். இந்த ஓர்டர் மாற மாட்டா புரதம் மாறும். அதே இது முதலாவது வேலின், ரெண்டாவது கிளைசின், மூணாவது மெத்தியோனின் என்று சொல்லி 4 அலனின். இப்படி இந்த 4க்குமே பல்வேறு சேர்மானம் எடுக்கலாம். 4 மாறும் போதே அதிக எண்ணிக்கையான வித்தியாசமான சேர்மானம் வரும்டா இருக்கக்கூடிய 20 அமினோ அமிலமும் வித்தியாசமா சேர்ந்தார், அல்லது அதுல குறிப்பிட்ட எண்ணிக்கையான அமினோ அமிலம் சேர்ந்தார், ஒரு 8 அமினோ அமிலம் சேர்ந்தார், ஒரு 8 அமினோ அமிலம் 10 அமினோ அமிலம் சேர்ந்து ஒரு புரதத்தை உருவாக்குகின்றார். அது சேரக்கூடிய அந்த விதமே வித்தியாசமா இருக்கு. 4க்கு நாங்க நிறைய சேர்மானம் எழுதலாம். முதலாவது மெத்தியோன் வச்சு எழுதலாம், ரெண்டாவது கிளைசின் வச்சு எழுதலாம், ரெண்டாவது கிளைசின் இதுல கிளைசின் வச்சு எழுதலாம், மூணாவது நாங்க வேலின முதலாவது எழுதலாம். இந்த கூறுகளை மாத்தி மாத்தி எழுதலாம். 4க்கே பல சேர்மானம் எழுதுகிறேன். அமினோ அமிலங்களை பொறுத்த மாதிரி நான் உங்களுக்கு சொன்னேன்னா அமினோ அமிலங்கள் நடுநிலையானவை என்று சொன்னேன். பெரும்பாலானவை நடுநிலையானவை. சில அமினோ அமிலங்கள் அமிலத்தன்மையோடு இருக்கலாம். அது எப்படின்னா இதுல அமைன் கூட்டமும் CWH கார்பாக்சிலிக் கூட்டமும் இருக்கு. இந்த 2 கூட்டமும் இது காரம், இது அமிலம் என்று வைக்கும். இவர் காரம், இவர் அமிலம் என்றால் இந்த 2 கூட்டமும் காரத்தை அமிலம் நடுநிலையாக்கம் செஞ்சு அது நடுநிலையில இருக்கு. ரைட். இந்த 6ல வாரது ஒரு ஐதரசனாக இருந்தால் அல்லது ஒரு CH3 ஆக இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ரைட். ஐதரசன் கூட்டமா அல்லது மெத்தைல் கூட்டமா இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நடுநிலையில இருக்கு. இந்த 6லையும் இந்த 6ல CWH வரலாம். இந்த 6 கூட்டத்துல ஒரு சேர்வையாக CWH வந்துடலாம். தனிய CWH இல்ல, கார்பன் ஐதரசனோட இணைஞ்சு ஒரு CWH கூட்டம் வரலாம். ரைட். அப்ப உதாரணமா 6ல இப்படி ஒரு சேர்வை வருதுன்னு வச்சுக்கோங்க. CH2, இங்க ஒரு CWH, அது எப்படி CH-CWH, இங்க CH3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ப 6 கூட்டத்துல ஒரு CWH இங்க வருது இல்லையா? அப்படி CWH அமில கூட்டம் வரும்போது, அப்ப அமில கூட்டம் வரும்போது இந்த அமினோ அமிலத்தினுடைய அமிலத்தன்மை கூடும். அப்ப இந்த அமினோ அமிலம் அமிலத்தன்மையை பெறும். ரைட். அப்ப அந்த அமினோ அமிலம் அமிலத்தன்மையை பெறும். சில நேரம் உதாரணத்துக்கு நான் எழுதுறேன், இந்த 6 கூட்டத்துல
இருக்கக்கூடிய சேர்வுல NH2 வந்துட்டு வைங்க, இது காரத்தன்மை பெறும். ஏனென்றா ஒரு அமைன் கூட்டம் ஒரு CWH நடுநிலை படுத்துவார். இன்னொரு NH2 இருக்கு இல்லையா, அவர் NH2 என்ன கூட்டம்? காரக்கூட்டம். அவ காரத்தன்மை காட்டும். NH2 ஒரு காரக்கூட்டம், அப்ப காரத்தன்மை காட்டும். ரைட். இதுவே CWH ஆக இருந்தால், கார்பாக்சிலிக் அமில கூட்டமா இருந்தால், இது ரெண்டும் நடுநிலைப்படுத்தப்பட்டால் இங்க அமிலத்தன்மைக்குரிய ஒரு கூட்டம் இருக்கு இல்லையா, அப்ப கொஞ்சம் அமிலத்தன்மை காட்டும், கொஞ்சமா அமிலத்தன்மை காட்டும், அதோட கொஞ்சமா காரத்தன்மை காட்டும். பெரும்பாலான அமினோ அமிலங்களில் நடுநிலையானவை. ஏன்னா இதுல இந்த R கூட்டத்துல CWHO அல்லது NH2O வராத R கூட்டங்கள் பொதுவா இருக்கும். ஒரு ஐதரசன் இருக்கலாம், அல்லது ஐதரசன் அல்லது கிளைசின் மெத்தல் கூட்டம் இருக்கலாம். ரைட். சோ இப்படி வேற ஏதாவது இருந்தால், இப்ப இதுல CWH கூட்டம் இல்லை, அப்படி இல்லாத போது நடுநிலையில் இருப்பார். அப்போ வினைக்கணும். ஓகே. சோ அப்ப அமைனோ அமிலங்களை பொறுத்தமல்ல, அமைனோ அமிலங்கள் நடுநிலையானது. அமைனோ அமிலத்துல இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும், அமைனோ அமிலங்கள்ல இன்னொரு விஷயம் இருக்குன்னா, சில நேரங்கள்ல சில அமைனோ அமிலங்கள் அமிலத்தன்மையானதாகவும் சில காரத்தன்மையாகவும் காணப்படலாம். அது R கூட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த இதை பொறுத்தது வந்து சொன்னோம். ஓகே, இது எப்படி இருக்கணும் எழுதி வச்சுக்கோங்க. R கூட்டம். சரி, அதே போல அமைனோ அமிலங்கள் நீரில் கரையக்கூடியவை. அமைனோ அமிலங்களுடைய இயல்பு சொல்ல போனா, அமைனோ அமிலங்கள் நீர்ல கரையும். அமைனோ ஆசிட் AA போறோம்னா, அல்பா அமைனோ ஆசிட் AA போறோம். அமைனோ அமிலங்கள் நீர்ல கரையிற இயல்பை கொண்டிருக்கு. ரைட். நீர்ல கரையக்கூடிய அமைனோ அமிலங்கள் நீர்ல கரையக்கூடிய இயல்பை கொண்டிருக்கும். இரண்டாவது விஷயம், இது நடுநிலையானவையாக இருக்கும் பெரும்பாலும். ரைட். ஓகே. சிலது அமிலத்தன்மை, சிலது காரத்தன்மை காட்டலாம். சரி. சோ அப்ப அமைனோ அமிலத்தை பொறுத்தமல்ல, இந்த கார்பன்ல தான் இந்த அமைன் கூட்டம், இது கார கூட்டம், இது CWH கூட்டம். அப்ப அமைனோ அமிலங்கள்ல 2 தொழிற்பாட்டு கூட்டம் இருக்கு. ஒன்று அமைன், அடுத்தது கார்பாக்சிலிக் கூட்டம். 2 தொழிற்பாட்டு கூட்டம் இருக்கு. அப்ப இந்த கார்பன் அணுல 2 தொழிற்பாட்டு கூட்டம் இருக்கார். சரியானே? அப்ப அதை வணைக்கும். இந்த கார்பனை தான் நாங்க அல்பா கார்பன் சொல்றோம். இந்த கார்பனை தான் அல்பா கார்பன் சொல்றோம். அமைனோ அமில மூலக்கூறுல இந்த கார்பாக்சிலிக் கூட்டத்தில் இருக்கக்கூடிய கார்பனுக்கு அடுத்த கார்பன், இவர் நாங்க என்ன சொல்றோம், அல்பா கார்பன் சொல்றோம். ரைட். அதாவது இந்த கார்பாக்சிலிக் கூட்டத்துக்கு அடுத்தா இருக்கக்கூடிய இந்த கார்பன் இருக்காங்க, அந்த கார்பன் தான் எல்லாரும் நினைஞ்சிருக்காங்க, இவரை சொல்லுவோம் நாங்க அல்பா கார்பன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இவ்வளவு விஷயம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப நம்ம அமைனோ அமிலங்களை, அமைனோ அமிலங்கள் சேரக்கூடிய ஒழுங்கிற்கேற்ப புரதம் வித்தியாசப்படும் சொன்னோம். முதலாவது அமைனோ அமிலம் என்ன, இரண்டாவது அமைனோ அமிலம் என்ன, மூணாவது அமைனோ அமிலம் என்னன்னு சொல்லி சேர்றதை பொறுத்து அந்த ஒழுங்கிற்கு அமைய புரதம் வித்தியாசப்படும் சொன்னோம். சரி, 20 வகையான அமைனோ அமிலம் இருக்குன்னு சொன்னோம். இந்த அமைனோ அமிலங்களை நாங்க 2 வகையா பிரிக்கிறோம். இந்த 20 அமைனோ அமிலங்கள் இருக்கா, இது அவ்வளவுக்கு மொத்தமா நாங்க 20 அமைனோ அமிலமா பிரிக்கிறோம். 20 அமைனோ அமிலம், சரி 20 அமைனோ அமிலம் இருக்கு, அது அவ்வளவு 2ஆ பிரிக்கிறோம். முதலாவது அத்தியாவசியமான அமைனோ அமிலம், இரண்டாவது அத்தியாவசியமற்ற அமைனோ அமிலம் சொல்லி 2 வகையா நாங்க என்ன செய்யலாம், இந்த அமைனோ அமிலங்களை பிரிக்க முடியும். அப்ப அமைனோ அமிலங்கள் 2 வகையா பிரிக்கலாம். அத்தியாவசியமான அமைனோ அமிலம், அத்தியாவசியம் அற்ற அமைனோ அமிலம். இந்த அத்தியாவசியமான அமைனோ அமிலங்கிறது எங்களோட உடலால தொகுக்கப்பட முடியாது. எங்களோட உடல்ல அந்த அமைனோ அமிலத்தை தொகுக்க இயலாது. நாங்க உணவின் மூலமா பெற வேண்டிய அமைனோ அமிலம். அத்தியாவசியமாக உணவின் மூலம் நீங்க பெற வேண்டியது. உங்களோட உடலால குறிப்பிட்ட அந்த அமைனோ அமிலம் தொகுக்கப்பட முடியாது. அத்தியாவசியமான அமைனோ அமிலம்னா உங்களோட உடலால அந்த குறிப்பிட்ட அமைனோ அமிலத்தை தொகுக்க முடியாது. அதனால அத்தியாவசியமாக நீங்க உணவின் மூலம் எடுக்க வேண்டிய அமைனோ அமிலங்களை அத்தியாவசிய அமைனோ அமிலம் சொல்லுங்க. ரைட். சோ அப்ப இந்த 20 அமைனோ அமிலங்கள்ல 9 அமைனோ அமிலங்கள் அத்தியாவசியமானது. இந்த 20 அமைனோ அமிலங்கள்ல 9 அமைனோ அமிலங்கள் அத்தியாவசியமானது. ரைட். அத்தியாவசியமற்ற அமைனோ அமிலம்டா நீங்க உணவின் மூலமா எடுக்க தேவையில்லை, அந்த அமைனோ அமிலங்கள் உங்களோட உடல்லேயே உருவாக்கப்படும்.
நம்மளோட உடல்லையே அந்த அமினோ அமிலங்கள் என்ன செய்யும், உருவாக்கப்படும். அப்போ உங்களோட உடல்லையே உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கிறபடியாக அந்த அமினோ அமிலங்கள் அது என்ன செய்ய தேவை, அது உங்களோட நீங்க உணவின் மூலமா எடுக்க வேண்டிய தேவையில்லை, அத்தியாவசியம் இல்லை. ரைட். அப்ப அமினோ அமிலங்களை 2 வகையா பிரிக்கலாம். அத்தியாவசியமான அமினோ அமிலம், அத்தியாவசியமற்ற அமிலம். இது 10ஆம் ஆண்டே இருக்கு. அத்தியாவசியமான அமினோ அமிலம்ங்கிறது நம்மளோட உடலாக தொகுக்கப்பட முடியாது, அத்தியாவசியமாக உணவின் மூலம் பெறக்கூடியவை அத்தியாவசியமான அமினோ அமிலம். ரைட். அத்தியாவசியமற்ற அமினோ அமிலம் எங்களோட உடலால உருவாக்கப்படும். எங்களோட உடலால உருவாக்கப்படும் நாங்க அத்தியாவசியமா உணவின் மூலமா எடுக்க வேண்டிய தேவை இல்லை. அது அத்தியாவசியமற்ற அமினோ அமிலம். அத்தியாவசியமான அமினோ அமிலம் 9, அத்தியாவசியமற்றது 11 இருக்கு. இந்த அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள் 9 அதுல நிறைய இருக்கிற ஹிஸ்டிடின், அதே போல லியூசின், ஐசோலியூசின், லைசின் சொல்லக்கூடிய அமினோ அமிலம், மெத்தியோனின், ஃபீனைல் அலனின், ரைட். அதே போல த்ரியோனைன், ட்ரிப்டோஃபான், வேலைன் சொல்லி 9 அமினோ அமிலம் இருக்கு. உங்களோட நோட்ஸ் தான் நீங்க பார்க்கலாம். சரியா? அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள்ல அலனின், அஸ்பராஜின், அஸ்பார்டிக் ஆசிட், ரைட், சிஸ்டைன், ரைட், ஆர்ஜினின், குளுட்டாமைன், கிளைசின், ரைட். ஸோ குளுட்டாமிக் ஆசிட், செரைன், புரோலின், ரைட், இந்த மாதிரியான தைரோசின் சொல்லக்கூடிய இந்த அமினோ அமிலங்கள்லாம் இருக்கு. ரைட். ஸோ இப்படி உங்களோட நோட்ஸ் நீங்க பார்க்கலாம். 9 அத்தியாவசியமான அமினோ அமிலங்களும் 11 அத்தியாவசியமற்ற அமினோ அமிலமும் உடல்ல காணப்படுது. நம்ம இப்ப முதலாவது விஷயம் சொன்னோம் என்னன்னா, இந்த புரதம் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மூடகங்கள் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரசனோட கந்தகம் இருக்கலாம் சொன்னோம் இல்லையா? கந்தகம் இருக்கலாம் சொன்னோம். இது காரணம் என்னன்னா, மெத்தியோனின் என்று சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலத்துல, மெத்தியோனின் சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலத்துல, அதே போல சிஸ்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அமினோ அமிலத்துல, இந்த 2 அமினோ அமிலத்திலேயும் கந்தகம் ஒரு கூறாக காணப்படும். 6 கூட்டத்துல, அந்த 6 கூட்டத்துல நம்ம அமினோ அமிலத்துல 6 கூட்டம் இருக்கு இல்லையா? அந்த கூட்டத்துல கந்தகம் ஒரு கூறாக காணப்படுவார். அப்ப இந்த அமினோ அமிலங்கள் 2ம் கந்தகத்தை கூறாக கொண்டது. இந்த அமினோ அமிலங்கள் ஏதாச்சும் புரதம் உருவாக்குறதுல தொடர்பு பட்டால், அது புரதம் உருவாக்குறதுல இவங்க சம்பந்தப்பட்டாங்கன்னா அந்த புரதத்துல கந்தகம் இருக்கு. இந்த 20 அமினோ அமிலங்கள்ல மெத்தியோனின் சொல்லக்கூடியது ஒரு அத்தியாவசியமான அமினோ அமிலம், ரைட்? மெத்தியோனின் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாவசியமான அமினோ அமிலம். இந்த சிஸ்டைன் சொல்லக்கூடிய ஒரு அத்தியாவசியமற்ற அமினோ அமிலம், ரைட்? இதுல யாராச்சும் ஒரு ஆள் ஏதாச்சும் ஒரு புரதத்தை உருவாக்குறதுல இந்த அமினோ அமிலங்கள் சம்பந்தப்படுமென்றார், ரைட்? அந்த புரதங்கள்ல கந்தகம் ஒரு கூறாக இருக்கும். புரதம் கந்தகத்தை கொண்டிருக்கிறதுக்கு காரணம் இந்த மெத்தியோனின், சிஸ்டைன் சொல்லக்கூடிய இந்த 2 அமினோ அமிலத்திலையும் கந்தகம் இருக்கு. அப்ப அந்த கந்தகத்தை கொண்ட இந்த அமினோ அமிலங்கள் புரதத்தை உருவாக்கும் போது புரதங்கள்ல கந்தகம் வரும். தேவைன்னா நோட் பண்ணி கொள்ளலாம். மெத்தியோனின், சிஸ்டைன் சொல்லக்கூடிய 2 வகையான அமினோ அமிலங்கள்ல இது இருக்கு. சரிதானே? ஓகே. இப்ப நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு வா. புரதங்கள்ல கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரசன், சில புரதங்கள்ல கந்தகம் இருக்கலாம். ஏன்னா மெத்தியோனின், சிஸ்டைன் போன்ற இந்த அமினோ அமிலங்கள்ல கந்தகம் இருக்கிறதால அந்த அமினோ அமிலங்கள் சேரும்போது நமக்கு கந்தகம் அங்கே இருக்கும்னு சொல்லிப்பாங்க. சில புரதங்கள்ல இந்த 5 மூலகத்துக்கு மேலதிகமாக, ரைட்? சில புரதங்கள்ல இந்த 5 மூலகத்துக்கு மேலதிகமாக, ரைட், இந்த அமினோ அமிலங்களோட வேற கூறுகள் இணைஞ்சிருக்கலாம். அதுல சில உலோக அயன்கள் காணப்படலாம். இதுக்கு மேலதிகமாக R கூட்டத்தோட சேர்ந்த மாதிரி சில நேரம் உலோக அயன்கள் இருக்கலாம். இரும்பு, நாகம், ரைட்? சோ அதே போல செப்பு, அதே போல மெக்னீசியம், இந்த மாதிரியான அயன்கள் இந்த புரதத்தோட சேர்ந்து காணப்படும். அதாவது இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரசன் சில கந்தகம் சேர்ந்து உருவாகிய புரதத்தோட இந்த உலோக அயன்கள் சேர்ந்து காணப்படலாம். அப்ப உங்களோட கேள்வி கேட்கலாம், இப்ப புரதங்கள், சில புரதங்கள்ல உலோக அயன்கள் காணப்படும்னா சரி, உலோக அயன்கள் அதாவது புரதத்தோட சேர்ந்து இருப்பார், இணைஞ்சு இருப்பார். அப்ப இப்படி சொல்லுவாங்க சில நேரம்,
அமைனோ அமிலம் சேர்ந்து அந்த புரதம் உருவாகுது இல்லையா? அமைனோ அமிலத்துல தான் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரசன், கந்தகம் இருக்கு. அப்ப இது சேர்ந்து அமைனோ அமிலம் சேர்ந்து புரதத்தை உருவாக்க கூட ரைட் நமக்கு இப்ப இந்த கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரசன், கந்தகம் எல்லாம் அமைனோ அமிலத்தினுடைய கூறு தானே இல்லையா? அதனுடைய அமைனோ அமிலத்தை உருவாக்குற மூலம் தான் இது. அப்ப அமைனோ அமிலத்தை உருவாக்கக்கூடிய மூலம் தான் இதுன்றா அமைனோ அமிலம் சேர்ந்து தான் புரதத்தை உருவாக்குது. அப்ப புரதத்தை உருவாக்கக்கூடிய மூலகங்கள் தான் இது ரைட். அப்ப புரதத்தை உருவாக்கக்கூடிய மூலகம் என்றாலும் சரி, அமைனோ அமிலத்தில் இருக்கக்கூடிய மூலகம் என்றாலும் சரி ரைட். அப்ப அமைனோ அமிலங்கள் சேர்ந்து தான் புரதத்தை உருவாக்குது. அப்ப நம்ம சொல்ல போல இப்படியும் கேள்வியில வரலாம், புரதங்கள்ல உலோகங்கள் காணப்படுமானா எஸ் காணப்படும். அல்லது புரதங்கள் உருவாக்குறது யாரு? அமைனோ அமிலம். புரதங்கள்ல அமைனோ அமிலத்துக்கு மேலதிகமாக ரைட் அமைனோ அமிலம் அல்லாத உலோகங்கள் இருக்கலாம் என்றாலும் சரி. புரதங்கள் உருவாக்குறது அமைனோ அமிலம். புரதங்கள்ல அமைனோ அமிலம் அல்லாத உலோகங்கள் காணப்படும் சொன்னாலும் அது சரியான விஷயம். சில வேளைகள்ல இந்த புரதங்கள்ல உலோகங்கள் இருக்கலாம்னு சொன்னோம். சில வேளைகள்ல இந்த புரதங்கள்ல விட்டமினுடைய பெருதிகள் காணப்படலாம். ஒரு விட்டமின் ஒரு பகுதி, அந்த விட்டமின்ல இருந்து உருவான ஏதாச்சும் ஒரு பெருதி அது இந்த புரதத்தோட இணைஞ்சிருக்கலாம். ரைட். விட்டமின்களுடைய பெருதி என்ன செய்யலாம்? இணைஞ்சு காணப்படலாம். ஓகே, அதை நாம் விளைவோம். ரைட். இப்ப நம்ம ஒரு விஷயம் சொன்னோம் வேண்டாம். அதுக்கு முதல்ல நம்ம காய்க்க என்ன சொன்னோம்? அமைனோ அமிலங்கள் நிறைய சேர்ந்துதான் இந்த புரதம் உருவாகுது. அப்ப அமைனோ அமிலங்கள் நிறைய சேர்ந்து புரதம் உருவாகுதுண்டா இந்த அமைனோ அமிலம் எப்படி சேருது தெரிஞ்சுக்கணும். இதை விளையாட்டு முதல்ல அடிப்படையில இந்த அமைனோ அமிலங்கள்ல இப்ப புரதங்களை பொறுத்தோம்னா புரதங்கள்ல அமைனோ அமிலம் அல்லாத கூறுகளாக உலோகங்கள் இருக்கலாம், அல்லது புரதங்களோட விட்டமின் பெருதிகள் ஏதாவது சேர்ந்து இருக்கலாம் இதெல்லாம் சொல்லணும். ஓகே, அமைனோ அமிலங்கள் சேர்ந்துதான் புரதம் உருவாகுது. ரைட். அமைனோ அமிலங்கள் சேர்ந்துதான் புரதம் உருவாகுது. அது எப்படி உருவாகுதுங்கிற விஷயத்த நம்ம என்ன செய்வோம்? இப்ப நான் 2 அமைனோ அமிலம் சேர்றதை மட்டும் காட்டுவோம். அதிக எண்ணிக்கையான அமைனோ அமிலம் சேர்ந்துதான் இந்த 20 வகையான அமைனோ அமிலங்கள்ல ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையான அமிலம், ஒரு உதாரணம் ஒரு 10 அமைனோ அமிலம் அதிக எண்ணிக்கையில 10 அமைனோ அமிலமும் நிறைய சேர்ந்து ரைட் 10 அமைனோ அமிலமும் நிறைய மாறி சேர்ந்து புரதத்தை உருவாக்கலாம். ரைட். சோ அதிக எண்ணிக்கையில அமைனோ அமிலங்கள் இணைஞ்சுதான் புரதம் உருவாகுதுன்றதை பார்த்தோம். அமைனோ அமிலங்கள் இணையும் போது என்ன பிணைப்பு உருவாகுதுங்கிறத பார்க்கணும். இப்ப கார்போஹைட்ரேட்டுகள்ல ஒரு சர்க்கரைட் 2 இணைஞ்சு 2 சர்க்கரைட் உருவாகும் போதும் ரைட் பல ஒரு சர்க்கரைட்டுகள் இணைஞ்சு பல சர்க்கரைட்டுகள் உருவாகும் போதும் அங்க உருவான பிணைப்பு கிளைகோசைடிக் பிணைப்பு. புரதங்களை பொறுத்தமல்ல அமைனோ அமிலங்கள் தங்களுக்கு இடையே இணையும் போது இணைஞ்சான புரதம் உருவாகும். அமைனோ அமிலங்கள் தங்களுக்கு இடையே இணையும் போது உருவாகிற பிணைப்பு நாங்க பெப்டைட் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவோம். புரதங்கள்ல எப்படி பெப்டைட் பிணைப்பு உருவாகும்? அப்ப அமைனோ அமிலங்கள் இணையும் போது எப்படி பெப்டைட் பிணைப்பு உருவாகும்? அமைனோ அமிலங்களை நான் எழுதி காட்டுறேன். அமைனோ அமிலத்தை பொறுத்தமல்ல நம்ம ஒரு கார்பாக்சிலிக் கூட்டம் இல்லையா, COH கூட்டம் இருக்கு அமைனோ அமிலத்துல. ரைட். ஒரு அமைன் கூட்டம், ஒரு NH2 கூட்டம். நான் இதுக்கு முதல் எழுதும் போது அமைன் கூட்டத்தை கீழே எழுதினேன், இப்ப இங்க எழுதுறேன். அது பிரச்சனை இல்லை, இந்த கார்பன்ல இருந்தா சரி. ரைட். ஒரு R கூட்டம், ஒரு ஹைட்ரஜன் கூட்டம் இல்லையா? அப்ப இந்த கார்பாக்சிலிக் கூட்டத்தை இப்படி பிரிச்சு எழுதலாம். அந்த COH இப்படி எழுதலாம், C டபுள் பாண்ட் OH, அதாவது COH இப்படி பிரிச்சு எழுதலாம், C டபுள் பாண்ட் OH அப்படி பிரிச்சு எழுதலாம். பிளஸ் 2 அமைனோ அமிலம் மட்டும் இணையத்தை காட்ட போறோம். 2 அமைனோ அமிலம் மட்டும் இணையத்தை செய்ய போறோம், காட்ட போறோம். 2 அமைனோ அமிலம் இல்லாம எக்கச்சக்கமான அமைனோ அமிலங்கள், அதிக எண்ணிக்கையிலான அமைனோ அமிலங்கள் இணைஞ்சுதான் நமக்கு என்ன உருவாகும்? நமக்கு இந்த புரதம் உருவாகும். ரைட். 2 அமைனோ அமிலம் இணையத்தை மட்டும் காட்ட போறோம். அமைனோ அமில மூலக்கூறுகள் நிறைய இணையும். ஒவ்வொரு அமைனோ அமிலம் ஒவ்வொரு 2 அமைனோ அமிலம் இணையும் போதும் என்ன வரும்டா எங்களுக்கு பெப்டைட் பிணைப்பு. 2 அமைனோ அமில மூலக்கூறு இணையும் போது அந்த பெப்டைட் பிணைப்பு உருவாகும். அதிக எண்ணிக்கையான பெப்டைட் பிணைப்பு ஒரு புரதத்துல காணப்படும். நம்ம 2 மட்டும் இணைஞ்சு காட்டுறோம், சரிதானே? அப்ப அதே மாதிரி இன்னொரு அமைனோ அமிலத்துக்கு இருந்தால் நான் இப்படி இருக்கலாம், C டபுள் பாண்ட் OH, COH இப்படி எழுதலாம். இங்க ஒரு H, இங்க ஒரு R, இங்க NH2 விரிச்செடினால் ஒரு ஹைட்ரஜனை மேல ஒரு ஹைட்ரஜனை கீழே நம்ம விரிச்சு எழுதுவோம்.
அல்லது இப்படி எழுதுறேன், ரைட்? ஒரு ஐதரசன் இங்க எழுதுறேன், ரைட்? ரெண்டு கடையில பிளஸ், இது ரெண்டும் சேர்றாருங்கிறது காட்டுறேன், பிளஸ் போட்டு சரிதானே? இப்படி இருக்கு. இந்த NH2 விரிச்சு எழுதலாம், நான் எழுதுறேன், சரியான விரிச்சு எழுதலாம், ரைட்? இந்த NH2 இங்கால இன்னொரு அமினோ அமிலத்தோட சேரும், இந்த COH இன்னொரு அமினோ அமிலத்தோட சேரும், நிறைய அமினோ அமிலங்களோட சேருவாங்க, சரிதானே? ரைட். ரெண்டு அமினோ அமிலம் இணையும் போது இங்கேயும் நீர் ஒடுங்கல் நடக்கும். நீர் ஒடுங்கலான என்ன? நீர் மூலக்கூறு ஒன்று இழக்கப்பட்டு அதுக்கு பிறகுதான் சேருவாங்க. ஏன்னா எல்லாருலையும் பிணைப்பு எண்ணிக்கை போதிய அளவு பிணைப்பு இருக்கு. இப்ப காபனை பொறுத்த மாதிரி எல்லா காபனும் இதுல 4 பிணைப்பு ஏற்படுத்திருக்கு, ரைட்? நைதரசனை பொறுத்த மாதிரி எல்லா நைதரசனும் 3 பிணைப்பு ஏற்படுத்திருக்கு. எல்லாரும் பிணைப்புல இருந்தாங்கண்டா இவங்க 2 பேரும் இணையணும்டா ஏதாச்சும் ஒரு பிணைப்பு என்ன செய்யணும், உடையணும். இங்க என்ன நடக்கும்டா, COH கூட்டத்தில் இருக்கக்கூடிய OHம் இந்த அமைன் கூட்டத்தில் NH2 கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த ஐதரசனும் சேர்ந்து நீராக இழக்கப்படும், ரைட்? அப்ப COH கூட்டத்தில் இருக்கக்கூடிய OHக்கும் இந்த அமைன் கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஐதரசனும் சேர்ந்து நீராக இழக்கப்படும். நீராக இப்படி இழக்கப்பட்ட உடனே நைதரசனுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவார், நைதரசனுக்கு ஜாயின் பண்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுவார். இந்த ஐதரசன் பெய்த்தார், இருந்து OH பெய்த்தார். அப்ப இவருக்கு ஒரு ஆள் தேவைப்படும், இவருக்கு ஒரு ஆள் தேவைப்படும். ஆள் இல்லாம இருந்த 2 பேரும் இப்படி 2 பேருக்கு ஜாயின் பண்ணுவாங்க. இந்த காபனும் நைதரசனும் இணைஞ்சு ஒரு சேர்வை உருவாக்கும். இந்த பிணைப்பை தான் நாங்க என்ன சொல்றோம், பெப்டைட் பிணைப்பு. பெப்டைட் பிணைப்பு நான் இந்த தாக்கிய எழுதி விளைவை கீழே எழுதிருக்கோம், சரியானே? நான் அதுலயே எழுதி காட்டிக்கேன், எனக்கு திரும்ப திரும்ப தேடி மெனக்கிடக்கூடாதுக்கு அதுல எழுதி காட்டிக்கேன் இல்லையா? இப்படி எழுதும். இங்க OH இருந்தது பிளஸ் இங்க ஐதரசன் இருந்தது, 2 பேருக்கு இடையில நீர் ஒன்று இழக்கப்பட்டு விளைவு என்ன உருவாகும்? விளைவு இப்படி வருது. விளைவுனா கீழே எழுதுறதுன்னா இடம் இல்லை. உண்மையா விளைவு எழுதுறதுனா இவ்விடத்துல ஒரு அமினோ அமிலம், அடுத்த அமினோ அமிலம், ஒரு அம்புக்குறியை போட்டு அங்காலாம் விளைவு எழுதணும். நமக்கு இடம் இல்லைங்கிறத கீழே எழுதணும். விளைவு அப்ப எப்படி வருது? RH C double bond O NH2. இந்த C double bond O இருக்கிற இந்த கார்பனுக்கும் இந்த நைதரசன்களில் பிணைப்பு வருது, இந்த நைதரசன்களில் பிணைப்பு வருது. RH C double bond O OH. அதாவது இந்த பிணைப்பு போறதால, இந்த நீர் அப்படி இழக்கப்படுறதால இந்த கார்பனுக்கும், அதாவது இந்த கார்பனுக்கும் இந்த நைதரசன்களில் பிணைப்பு வருது. இந்த பிணைப்பை தான் நாங்க பெப்டைட் பிணைப்பு அப்படின்னு சொல்றோம். பெப்டைட் பிணைப்பு தமிழ்ல சொல்றதுல பெப்டைட் பிணைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்டைட் பிணைப்பு யாருக்கு இடையில ஏற்படுதுன்னா கார்பனுக்கும் நைதரசனுக்கும் இடையில ஏற்படுது. நீங்க இதுக்கு முதல்ல கார்போஹைட்ரேட் படிக்கும் போது இரு சாக்கரைட் பாலிசாக்கரைடுகள்ல கிளைகோசைடிக் பிணைப்பு உருவாகும். கிளைகோசைடிக் பிணைப்பு கார்பன் ஆக்சிஜன் மூலகங்களுக்கு இடையே ஏற்படும், கிளைகோசைடிக். இது பெப்டைட் பிணைப்பு புரதங்கள்ல. இந்த பெப்டைட் பிணைப்பு கார்பனுக்கும் நைதரசனுக்கும் இடையில ஏற்படுதுங்கிறது தெரிஞ்சு. இப்படி இந்த COH இருக்கிற OH அங்கால இன்னொரு அமினோ அமிலத்தோட, இந்த NH2 இருக்கிற ஐதரசன் இங்கால இன்னொரு அமினோ அமிலத்தோட அப்படி இணைஞ்சு நிறைய ஒரு பெரிய ஒரு சேர்வையான செய்யும் உருவாகும். நம்ம அந்த பெப்டைட் பிணைப்பை காட்டுறதுக்கு 2 அமினோ அமிலத்தை மட்டும் இணைஞ்சு காட்டியும் நம்ம நிறைய அமினோ அமிலங்கள் இங்கால இந்த COH இருக்கிற OH அங்கால இன்னொரு அமைன் கொடுத்துக்கிற எச்சோட நீர்ல இருந்து இணைகிற மாதிரி காட்டலாம். இந்த NH2 இன்னொரு COH இணைஞ்சு ஒரு பெப்டைட் பிணைப்பு உருவாகிறது காரணம். அப்படி ஒரு புரதத்துல அதிக எண்ணிக்கையான பெப்டைட் பிணைப்பு காணப்படும். புரதம் எல்லாம் பல்போதியம்ங்கிறதால அதிக எண்ணிக்கையான அமினோ அமிலம் சேரும்போது 2 அமினோ அமிலத்துக்கு இடையில இந்த பெப்டைட் பிணைப்புங்கிறது என்ன செய்யும், உருவாகும். இதோட 2 இணையும் போது இந்த புரதம் உருவாகிறதோட 2 தான் காட்டிக்கமா, 2 புரதம் உருவாகணும்னா 2 அமினோ அமிலம் இணைஞ்சு செய்வாரா இல்லையா? எக்கச்சக்கமான அதிக எண்ணிக்கையான அமினோ அமிலம் இணையும். ஒவ்வொரு 2 அமினோ அமிலம் இணையும் போது எங்களுக்கு ஒரு மூலக்கூறு நீரும் விளைவா வரும் இல்லையா? விளைவுல ஒரு நீர் மூலக்கூறு விளைவா வரும்ங்கிறது தெரிஞ்சு கொள்ளும். நாங்க படிப்பிக்கும் போது இந்த போன இதுல கார்போஹைட்ரேட் படிக்கும் போது இந்த சேதன சேர்வைகள்ல காணப்படக்கூடிய தொழிற்பாடு கூட்டம்ங்கிற விஷயத்துல கார்போஹைட்ரேட்ல ஆல்டிஹைட் கூட்டம் இருக்கு, கீட்டோன் கூட்டம் இருக்கு, OH கூட்டம் இருக்கு அப்படின்னா கார்போஹைட்ரேட் பொருத்தமா இருக்கு.
ஒரு அமைனோ அமில பொருத்தமல்ல COH கூட்டம், அதாவது கார்பாக்சிலிக் அமில கூட்டம் இருக்கி, ரைட். அதே போல அமைன் கூட்டம் NH2 கூட்டம் இருக்கி அப்படின்னு கதைக்கலாம், ரைட். அதே போல ஒரு R கூட்டமும் ஒரு இருப்பாங்க, ரைட். அப்ப நம்ம அதை விளங்கிக்குவோம், சரிதானே, ரைட். சோ அப்ப புரதங்கள்ல புரதங்களை உருவாக்குறது புரதங்கள்ல அமைனோ அமிலங்கள் இணையும் போது, ரைட், அமைனோ அமிலங்கள் இணையும் போது எங்களுக்கு அதிக எண்ணிக்கையான பெப்டைட் பிணைப்புகள் உருவாகும்ங்கிறத நம்ம என்ன தெரிஞ்சுக்கொள்ளும் புரதம் தொடர்பா நம்ம கதைக்கும் போது, சரியானே, ஓகே, ரைட். அப்ப இங்கேயும் நீர் மூலக்கூறு இழக்கப்பட்டுதான் இந்த பிணைப்பு உருவாகுது, அங்கேயும் நீர் மூலக்கூறு இழக்கப்பட்டுதான் உருவாகுது. இதெல்லாம் சொல்லுவோம் நீர் ஒடுங்கல் மூலமாக, நீர் ஒடுங்கல் மூலமாக என்ன செய்யுது, உருவாகுது அப்படின்னு சொல்லுவோம், ஓகே, ரைட். நம்ம இதுக்கு முதல்ல சொன்னோம் அமைனோ அமிலங்கள் இணைகிறது இருக்கு இல்லையா, அமைனோ அமிலம் இணைகிறது, முதலாவது அமினோ அமிலம் யாரு, இரண்டாவது அமிலம் யாரு, மூணாவது அமினோ அமிலம் யாரு என்று சொல்லி இணைகிறது இருக்கு இல்லையா. எந்தெந்த அமினோ அமிலம் முதலாவது, இரண்டாவது, மூணாவது, நாலாவது இணைகிறது இருக்கு இல்லையா. இது புரதத்துக்கு புரதம் வித்தியாசப்படும், ரைட். புரதத்துக்கு புரதம் அது வித்தியாசப்படும். சோ புரதத்துக்கு புரதம் வித்தியாசப்படும் என்று சொன்னா அந்தந்த புரதத்துக்கு தனித்துவமான, இப்ப கொலாஜன் நம்மளோட உடல்ல இருக்கக்கூடிய தசை கட்டுக்களை, ரைட், தசை இருக்கு இல்லையா, தசை கட்டுக்களை உருவாக்கக்கூடிய ஒரு புரதம் கொலாஜன் சொல்லும். இந்த நகத்துல அல்லது இந்த மயிர்ல கெரட்டின் என்று சொல்லக்கூடிய ஒரு புரோட்டீன் இருக்கு, இதெல்லாம் புரோட்டீன்,